கிரியேட்டர் இன்ஃப்ளூயன்சர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கீங்க பிரியங்கா? ஓ, உங்க கையா இல்ல கரண்டா? தொட்ட உடனே சாக்கடிக்குது. ரெட் நூல் அண்ட் டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ் பிரசன்ஸ் ரெட் நூல் டிஜிட்டல் தக்ஸ். டைட்டில் ஸ்பான்சர் ஜிடி ஹாலிடேஸ். பட்டின் பிரம்மாண்டம் பரணி சில்க்ஸ், ஆர்கேவி ரோட், ஈரோடு. பவர்ட் பை ஆச்சி கொல்கட்டை மாவு. பீவரேஜ் பார்ட்னர் ஜூசி. ஸ்நாக்ஸ் பார்ட்னர் சென்னை குல்ஃபி. ஃபுட் பார்ட்னர் தொப்பி வாப்பா பிரியாணி. அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். இன்ஸ்டாகிராமில் வந்து ஓப்பன் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், மெசேஜஸாக இருக்கட்டும், இட் வாஸ் டூ மச். 10 பேரா, ஓகே 15 பேரா, அப்படி இருக்கிற இடத்துல வந்து ஒரு 100 பேர் அதை ஹேண்டில் பண்ண முடியல ஒரு பாயிண்டில். எனக்கு பார்க்க எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, இது என்ன நம்ம ப்ரொஃபைல் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பாவுக்கு வந்து பிடிக்கல ஸ்டார்டிங்கில் வந்த இன்ஸ்டாகிராம் டிஎம்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு? இல்லை, நிறைய பொண்ணுங்க மெசேஜ் பண்ணுவாங்க, இவங்க கிளாமர் காமிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த கமெண்ட்ஸுமே வந்து வரல. கேஸ் ஒரு கிளாமர் சாங்க்கு ஆட போகிறேன்னா நான் அதுக்கு குர்த்தி போட்டு ஆட முடியாது. ஃபேக்காகவும் வந்து ஒரு காலேஜில் இன்ஃப்ளூயன்சர்லாம் என்ன சொல்ல எனக்கு ஆசை இல்லை. 48 வருடங்களாய் பட்டின் பிரம்மாண்டத்திற்கென ஓர் இடம் பரணி சில்க்ஸ். 69 ஆர்கேவி ரோட், ஈரோடு. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். Juicy, spark the happiness. Quench the thirst naturally. கிரியேட்டர் இன்ஃப்ளூயன்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பயங்கரமாக டான்ஸ் ஆடி அவங்க டான்ஸின் மூலியமா நிறைய ஃபேன்ஸை வந்து கிரியேட் பண்ணாங்க. அவங்க டான்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூமெண்ட்டுமே அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். அவங்க ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான டான்சர். When I walk by, they be taking bows, cause they know I'm the queen, yeah. Move it, groove it, groove it. They wanna know just how I do it when I do it. I got that magic touch, it's a rush. ஹாய், எப்படி இருக்கீங்க பிரியங்கா? ஓ, உங்க கையா இல்லை கரண்டா? தொட்ட உடனே சாக்கடிக்குது. சரி, ஓகே, விட்டுரு. இல்லை, என்னதான் கழுவி ஊத்தோன்னு. எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா இருக்கேன். நீங்க? சூப்பரா இருக்கேன். ஸோ கருப்பு கலர் சாரில் ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்யூ. யா, எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்ல? எப்படி போயிட்டு இருக்கு? இட்ஸ் குட். யா, எனக்கு வந்து ஸ்டார்டிங்ல இருந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. குயிஸ் பிரியங்கா எப்படி அவங்களுக்கு டான்ஸ் மேலே வந்து அதிகமாக வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, எப்படி இன்ஃப்ளூயன்சர் ஆகிறாங்க, எப்படி கிரியேட்டர் ஆனாங்க, அப்படி பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. ஸோ ஆரம்பத்துலேருந்து போயிடலாமா? நான் வந்து ஒரு ட்ரெயின் கிளாசிக்கல் டான்ஸர். ஓகே. ஸோ ஸ்கூல் படிக்கும் போதே பரதநாட்டியம் மட்டும்தான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா வீட்டில் அதுதான் விடுவாங்க அந்த டைம்லலாம். ஸோ அது அப்படியே ஒரு 10th வரைக்கும் நான் பண்ணிட்டு இருந்தேன். பிகாஸ் ஐ ஸ்டடி இன் சிபிஎஸ்சி ஸ்கூல். ஸோ அங்கே வந்து நிறைய எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி அந்த டைம்லேயே நிறையா இருக்கும், ரைட்? ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன். பிகாஸ் 11th 12thலாம் எதுவுமே பண்ண முடியல. தென் காலேஜ் வரும்போதும் ஐ ஸ்டடி இன் எஸ்ஐடி காலேஜ். ஸோ அங்கே வந்துட்டு பெருசாக டான்ஸில் ஆட முடியாது, என்ன இட்ஸ் முஸ்லீம் காலேஜ் அண்ட் ரொம்ப கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருப்பாங்க. பட் ஸ்டில் நான் வந்து செகண்ட் இயர் படிக்கும் போது நிறையா காலேஜஸ்க்கு போய் பார்ட்டிசிபேட் பண்ணி அண்ட் ஃபேக்காகவும் வந்து ஒரு காலேஜில் டீமில் இருந்தேன் ஒரு வருஷம். ஓகே, ஓகே. அந்த காலேஜ்க்கு டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். ஓகே. ஓ, வேற காலேஜ் நீங்க இன்னொரு காலேஜுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு. ஓகே. என் காலேஜ்ல டீம் கிடையாது, அதனால. ஸோ அதுக்கப்புறம் 3rd year வந்தோடனே ஐ வாஸ் இன்டு கல்ச்சுரல்ஸ். ஐ வாஸ் கல்செக். ஸோ அதுக்கப்புறம் தான் ஐ ஸ்டார்ட் கெட்டிங் இன்டு ஸ்டுடியோஸ். அண்ட் ஒரு 5-6 years நான் ஒரு ஸ்டுடியோவில் லீடாக ஆடிட்டு இருந்தேன். ஸோ அப்படி தான் இட் ஆல் ஸ்டார்டட். ஸோ இன்ஃப்ளூயன்சர் வந்து எனக்கு இன்ஃப்ளூயன்சர்லாம் என்ன சொல்ல எனக்கு ஆசை இல்லை. ஏன்னா கான்டென்ட் கிரியேட்டர், குட் கான்டென்ட் கிரியேட்டர். மேபி ஐ கேன் சே ஐ அம் a content creator because நான் அப்போலேருந்து யூடியூப்ல இருந்தேன், யூடியூப் டான்ஸ் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். நவ பிகாஸ் இப்போ எல்லாமே ரீல்ஸ் ஆனனால இட் பிகேம் மோர் ஆஃப் இன்ஃப்ளூயன்சிங். ஸோ இப்படி தான் இட் ஆல் ஸ்டார்டட். சூப்பர். இங்கே கண்ணு கீழே இருக்குன்னு நினைக்கிறேன். அது பியூட்டி, அது உங்களுக்கு தெரியாது. ஐயோ கடவுளே, பசங்க ப்ளீஸ், இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. அவரா அது மாதிரி பேசிக்கிறாரு. சும்மாடா. ஓகே, டான்ஸ் பற்றி சொல்லுங்கள் அஸ்லின். டான்ஸ் மேலே எப்போ இருந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சது?
ஐ திங்க் சின்ன வயசுலேருந்தே அப்படிதான் இருந்தது. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா ஆக்சுவலி பஞ்சாபி, எங்கள் அப்பா தான் மலையாளி. ஓகே. ஸோ அம்மாவுக்கு சின்ன வயசுலேருந்தே அம்மா எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான். ஸோ அது சின்ன வயசுலேருந்தே அப்படியே ஆடி ஆடி அது எப்படி வந்ததுலாம் சொல்ல முடியல. அப்படியே கத்துக்கிட்டோம். அது இப்போ அப்படியே அதுவே அந்த மாதிரி, ஒரு மாதிரி லைஃப் yeah. போயிட்டு இருக்கு. இப்போ அந்த ஸ்டார்டிங்ல நம்ம டான்ஸ் பழகும்போது ஒரு லெவல், இப்போ நம்ம நல்லா டான்ஸ் சூப்பரா ஆடி அதை நிறைய படங்களுக்கு ஹீரோ ஹீரோயின் கூட ஆடி அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் மாதிரியான இந்த லெவல் டிராவல் இருக்குல்ல, இந்த டிராவல் பத்தி என்ன நினைக்கிறீங்க? டான்ஸ் தான் நமக்கு லைஃபாவே மாறும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜேர்னி இல்ல? ஆக்சுவலி காலேஜ் படிக்கிற வரைக்கும் ஐ நெவர் தாட் நான் வந்து இதுதான் வந்து பண்ண போறேன் லைஃப் லாங்கா, இதுதான் பண்ணுவேன்றது என் தாட்ல இருந்ததே இல்லை. ஓகே. பட் இட் ஜஸ்ட் ஸ்டார்டட் பிகாஸ் நான் ஒரு ஸ்டுடியோவில் இருந்தேன். எப்போவுமே டான்ஸ் மட்டுமே தான் ஆடுவேன். ஸோ காலேஜ் முடிச்சுட்டு ஸ்டுடியோக்கு தான் போவேன். அப்போல்லாம் ரெகுலராக நிறையா ஷோஸ் இருக்கும். இப்போ தான் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு, அந்த மாதிரி யாரும் பண்ணுறதில்ல. ஸோ அது அப்படியே ட்ராவல் ஆயிடுச்சு. அப்பாவுக்கு வந்து பிடிக்கல ஸ்டார்டிங்கில். அப்படியா? ஓகே. ஆமாம். பட் அதுக்கப்புறம் யூ காட் யூஸ் டு இட். ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஒரு இன்ஃப்ளூயன்சிங் பார்ட் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் கூட நம்ம சேர்ந்து ஆடுறதுலாம் வந்து நான் யோசிச்சது கூட கிடையாது. பட் ஐம் வெரி ஹாப்பி அபவுட் தட். ஓகே. பயங்கர ஹாப்பியான மூமெண்ட் எந்த ஆர்டிஸ்ட் கூட? பிரபுதேவா சார் கூட நான் ஒரு ஷோ பண்ணியிருந்தேன் துபாயில். அதில் வந்து நான் பேக் டான்ஸராக தான் போயிருந்தேன். தோ ஐ வாஸ் நாட் டூயிங் பேக் டான்ஸிங் அப்போது. பட் பிகாஸ் அவர் கூட பர்ஃபார்ம் பண்ணணும், அதுக்காக அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச மூமெண்ட். அண்ட் ஈவன் மோகன்லால் சார் கூட நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். நான் சொல்றது ரொம்ப வருஷம் முன்னாடி, லைக் கலா மாஸ்டர் இருக்கிற டைம்ல. ஸோ இவங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பயங்கரமா ஃபர்ஸ்ட் நம்ம ரெகக்னைஸ் ஆகிற அந்த ஒரு டைம் வந்து எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான ஸ்பெஷல். அது வரைக்குமே நம்ம ஒரு சின்ன சர்க்கிளில் தெரிஞ்சிருப்போம். ஏதாவது ஒரு மேபி ஒரு வீடியோ வைரல் ஆனதுக்கப்புறம் இவங்க தானே நம்மளை வெளியில் நோட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு மாதிரியான ஒரு ஃபீல் ஒன்று கிடைக்கும்ல, அந்த ஃபீல் எப்படி கிடைச்சது, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். நான் டான்ஸ் ஃபீல்டில் ஆக்சுவலி ஒரு 15 இயர்ஸ்க்கு மேலே இருக்கேன். பட் பிகாஸ் நிறைய பேருக்கு தெரியாது, பட் டான்ஸர்ஸ்க்கு தெரியும், ஆடியன்ஸாக இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது என்னோட ட்ரீம் வேக்கப் அப்படின்னு ஒரு வீடியோ வந்து ரொம்ப வைரல் ஆச்சு. அது நான் தான் கோரியோ பண்ணேன். அது பயங்கரமா அப்போ அந்த டைம்ல இனிஷியலா கொஞ்சம் அது எப்படி சொல்றதுன்னா ஒரு மாதிரி ஓவர்வெல்மிங்காக இருக்கும். பிகாஸ் பார்க்குறவங்களாம் ரெக்கக்னைஸ் பண்ணி நான் யாரையும் அவாய்ட் பண்ண மாட்டேன், எல்லாத்தையும் போய் பேசுவேன் அந்த மாதிரி. ஸோ எனக்கு டக்கு நீங்கள் உங்களை எப்படி ரிசீவ் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அது கொஞ்சம் இதுவாக இருந்தது. பட் ஐ காட் யூஸ் டு இட். அதுக்கப்புறம் இல்லை திடீர்னு பப்ளிக்கில் போய் பேசணும் அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி தயக்கமாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்? அந்த மாதிரி இல்லை, பிகாஸ் நான் முன்னாடிலேருந்து ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸஸ் பண்ணுறேன். பட் ஒரு இன்ஸ்டாகிராமில் வந்து ஓப்பன் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், மெசேஜஸாக இருக்கட்டும், இட் வாஸ் டூ மச். அதை ஹேண்டில் பண்ண முடியல ஒரு பாயிண்ட்ல என்னால. சோ அப்படி ஒரு சிச்சுவேஷன் அதுதான் அப்படி இருந்தது. நேர்ல எனக்கு பெருசா அப்படி தெரியல. இன்ஸ்டாகிராம்ல அப்படி இருந்தது. இப்போ நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தா டக்குன்னு 10 பேரா, ஓகே 15 பேரா அப்படி இருக்கிற இடத்துல வந்து ஒரு 100 பேர், திடீர்னு 100 ஃபாலோவர்ஸ், 100 கமெண்ட், 100 லைக்ஸ் இருக்கும். எவ்ரி 10 மினிட்ஸ் ஆயிட்டு இருந்தது. சோ அது எனக்கு பார்க்க எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ இது என்ன நம்ம ப்ரொஃபைல் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாக்குறாங்களே, நிறைய பேர் ஷேர் பண்றாங்களே, பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தோணுது? கண்டிப்பா இருக்கும். அது யாருக்கா இருந்தாலும் இருக்கும். ஸ்டார்டிங்ல என்ன பண்ணணும்னு தெரியாது, அப்படிதான் இருக்கும். ஸ்டார்டிங்ல வந்த இன்ஸ்டாகிராம் டிஎம்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு? லைக் பாசிட்டிவா இருந்ததா? அஃப்கோர்ஸ் ஒரு ஃபீல்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் நிறைய பேர் சொல்றாங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் சொல்றதுக்கும் ஆள் இருப்பாங்க இல்லையா? at the end of the day நான் என்னோட டிஎம்ஸ் எல்லாமே செக் பண்ணுவேன். ஓகே. நான் எந்த டிஎம்மே நான் எந்த மெசேஜுமே வந்து அப்படியே லைக் பிகாஸ் நிறைய ஒர்க் அதில் தான் வரும். அண்ட் நிறைய பொண்ணுங்க மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ இனிஷியலாக வந்து ஒர்க் ரிலேட்டடாக இருந்தால் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா என்ன சொல்கிறாங்கன்றது பார்த்துப்பேன். நீங்கள் சொன்ன மாதிரி நெகட்டிவாகவும் இருக்கும், பாசிட்டிவாகவும் இருக்கும். பட் பீங் அ பப்ளிக் ஃபிகர் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, நம்ம வந்து அதை ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க, என்ன பண்ண முடியும்? இல்லை ஏன்னா லைக் உங்களோடதுக்கு நிறைய அந்த ஒரு இவங்க கிளாமர் காமிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த கமெண்ட்ஸுமே வந்து வரல, அது அஃபெக்ட் பண்ணுமா நம்மளோட இது? at the end of the day நான் ஆர்ட்டை தான் பார்க்குறேன். இப்போ நான் வந்து ஒரு இன்கேஸ் ஒரு கிளாமர் சாங்க்கு ஆட போறேன்னா நான் அதுக்கு குர்த்தி போட்டு ஆட முடியாது. அதுக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட்டோ அதுதான் என்னால் போட்டு ஆட முடியும். மேபி பீப்புள் அது ஆர்ட்டாக பார்க்குறவங்களுக்கு அது புரியலாம். சில பேருக்கு வந்து சும்மா நம்ம கமெண்ட் பண்ணுவோம், நம்ம வெட்டியா இருக்கும்னு நினைக்கிறாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க. கரெக்ட். அதையும் பார்த்து சிரிச்சுட்டு போக வேண்டியதான். கரெக்ட், வெரி ட்ரூ. டிஎம்ல வந்து மணிகண்டன், மனோஜ், சுகுமார், ஹரின் மெசேஜ் வந்துச்சுன்னா ஓப்பன் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. அவங்க எங்கள் கேமராமேன் தான், அவங்க மட்டும் ஓப்பன் பண்ணவே பண்ணிடாதீங்க, சரிங்களா? வீட்டிலலாம் என்ன சொன்னாங்க? உங்களோட இந்த க்ரோத் எப்படி இருக்கிற க்ரோத்லாம் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க? ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்விஷர்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அப்படியா? ஏங்க கிடையாது? ஜென்ரலாகவே லைக் சின்ன வயசுலேருந்து அப்படி தானா? இல்லை சின்ன வயசுலேருந்து அப்படி தான். என்ன ரீசன் ஏதாவது தெரிஞ்சுக்கலாமா? தெரியாது எனக்கு. பெருசாக என்னால் வந்து யார்கிட்டையுமே ஃபேக்காக பழக முடியாது. ஸோ நான் எது இருந்தாலுமே மூஞ்சிக்கு நேராகவே சொல்லிடுவேன்.
அண்ட் ஆல்சோ எனக்கு ஃபேக்காக பழகுறவங்க ஆளுங்கிட்ட நான் டிஸ்டன்ஸ் வச்சுப்பேன். நம்மளுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி. ஃப்ரெண்டுனா எப்பவுமே ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கணும். அது நல்லதோ கெட்டதோ லைக் அது ஓப்பனாகவும் சொல்லணும். ஸோ நம்மக்கிட்ட ஒன்று பேசி நம்ம பின்னாடி பேசுறதுக்கு இல்லாமலே இருக்கலாம், ரைட்? ஸோ அதனால எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அம்மா அப்பா தான். அப்பா இல்லை, அப்பா வந்து கோவிட் அப்போ இறந்துட்டாரு. ஸோ அதான் சொல்ற மாதிரி அம்மா வந்து ரொம்ப சப்போர்ட், எதுவுமே சொல்ல மாட்டாங்க. பட் அப்பா அப்படி இல்லை. கொஞ்சம் இல்ல, ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் தான். அப்படியா? ஆமா, எங்க அப்பா நேவில இருந்தாரு. ஐயோ, ஆர்மிக்காரனா சும்மாவா? ஆமா. சோ அதனால அதுக்கப்புறம் ஓகே தான். நான் கொஞ்சம் லைக் ஒரு 23, 24 வர டைம்லலாம் he was fine. அறுவை சிகிச்சையில்லா குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். 48 வருடங்களாய் பட்டின் பிரம்மாண்டத்திற்கென ஓர் இடம் பரணி சில்க்ஸ். 69 ஆர்கேவி ரோட், ஈரோடு. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். Juicy, spark the happiness. Quench the thirst naturally.